வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நெல்லை சூரியன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் 100 யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்படும். அதை எவ்வாறு தவிர்ப்பது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, தமிழக அரசு நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த இலவச மின்சாரம் பார்த்திங்கன்னா, ஒரு மீட்டருக்கு 100 யூனிட் இலவசம் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வீட்டில் சிலருடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் பேரில் ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்டு ஒரு கனெக்ஷன் 2 இல்லை 3 அப்படிங்கிறது ஒரே ஆள் பேரில் இருக்குது. அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தர் பேரில் இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷனுக்கு மட்டும்தான் 100 யூனிட் மின்சாரம் சாத்தியம். ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை கனெக்ஷன் இருந்தாலும் அதற்கு வேறு எந்த ஒரு கட்டண மாறுபாடும் இல்லை. ஆனால் 100 யூனிட் மின்சாரம் வழங்கப்படாது அப்படின்னு அவங்க இப்போ கொண்டு வராங்க. அதை எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வராங்க இல்லைங்களா, அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகுது. இப்போ அவங்க ரீடிங் எடுக்கும்போது நம்மளுடைய நம்பர் அவங்க என்ட்ரு பண்ணோன்னே நம்மளோட பெயர் வந்துடும். ஸோ அந்த பெயர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதார் கார்டில் இணைக்க சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் ஒருத்தர் பேரில் எத்தனை கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இப்போ தெரிஞ்சு போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் பேரில் ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் இருக்கும்போது ஒரு மின்சார பெட்டிக்கு மட்டும் ஒரு 100 யூனிட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 100 யூனிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய டேரிஃப் மாற்றிடுறாங்க. உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மீட்டரில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 2 மாதத்துக்கு 150 யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, 100 இலவச யூனிட் போக மீதி உள்ள 50 யூனிட்டுக்கு மட்டும்தான் கணக்கீடு பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். இப்போ அந்த இதை அவங்க கண்டுபிடிக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை இணைப்பு இருந்தாலும் அந்த இணைப்புக்கு 100 யூனிட் கிடையாது. அதாவது அதுக்கும் நீங்கள் 150 யூனிட் நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா 150 யூனிட்டுக்கும் அவங்க கணக்கீடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ மாற்றிடுறாங்க. இப்போ நம்ம சிலர் வீட்டு என்ன அப்படின்ட்டா, நம்ம கீழே இருப்போம், மேல் மாடியை நம்ம வாடகைக்கு கொடுத்துருப்போம். ஆனால் 2 இணைப்புமே ஒருத்தர் பேரில் தான் இருக்கும். அந்த மாதிரி நிலைமைகளில் என்ன அப்படின்ட்டா, அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னா 2 இணைப்பும் ஒரு ஆள் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கணக்கு எடுத்துப்பாங்க. அதனால் அதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரம் நம்ம ரெடி பண்ணணும். அது எவ்வளவுக்கு பத்திரம் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது இப்போது ரூ. 200 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பத்திரம் விற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ரூ. 20 பத்திரம், ரூ. 50 பத்திரம், ரூ. 100 பத்திரம்லாம் இப்போ விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் குறைந்த மதிப்பீடு பத்திரமே பார்த்திங்க அப்படின்ட்டா 200 தான். அதனால் ரூ. 200 பத்திரம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். அதற்கு எங்கள் ஊரில் கமிஷன் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 250 வாங்குகிறாங்க. அதற்கு நீங்கள் என்ன அப்படின்ட்டா, நம்ம வீடு வாடகைக்கு கொடுக்குறவங்க, வீடு வாடகைக்கு இருக்கவங்க 2 பேரோட பேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஆன்லைன் ஸ்டாம்ப் மட்டும்தான் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. முன்ன மாதிரி அந்த கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்லாம் இப்போ கிடையாது. இப்போ இருக்கிறது உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டாம்ப் மட்டும்தான். இந்த மாதிரி பத்திரங்கள் இப்போ செயல்பாட்டில் இல்லை. இப்பொழுது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பிரிண்ட் ஆகி டைரெக்டாக வந்துடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பத்திரம் வாங்கும் போதும் பார்த்திங்கன்னா, நமக்கு யார் பத்திரம் வாங்குறாங்களோ அவங்களோட பேர் மட்டும் கொடுத்து நம்ம டேட் போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. யார் நம்ம வாங்குகிறாங்களோ அவங்களோட பேரும் கொடுக்கணும். யாருக்கு நம்ம ஆப்போசிட் பார்ட்டி எழுதி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அந்த 2 பேரோட பேருமே நீங்கள் அதில் கொடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் பிரிண்ட் ஆகி வெளியில் வரும்.
அதே மாதிரி நீங்கள் ஈபிக்கு கொடுக்கணுன்னாலும் வந்து குறைந்தது வந்து அந்த ரூ. 200 பத்திரம் தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதனால் அந்த இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, இதில் ஒரு உதாரணமாக உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை ஒப்பந்த பத்திரத்தோட வந்து ஒரு ஃபார்மெட், தமிழ் ஃபார்மெட். அது தமிழில் இல்லை ஆங்கிலத்தில் எந்த மொழியிலனாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் வந்து தமிழ் ஃபார்மெட் இருக்குது. இதில் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்டரில் போனீங்க அப்படின்ட்டா அவங்க அந்த ஃபார்மெட் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட அட்ரஸ், அதுமாரி ரெண்ட்டு யார் இருக்காங்களோ அவங்களோட அட்ரஸ், இதில் கூடுதல் ஒரு இது சிறப்பாக நீங்கள் வந்து ஆதார் கார்டோட நம்பரையும் வந்து நீங்கள் வந்து அதை சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, கீழே வந்து நீங்கள் வாடகைக்கு விடுறவங்க, வாடகைக்கு இருக்கிறவங்க 2 பேரோட கையெழுத்து வாங்கிட்டு கீழே 2 சாட்சிகள். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் வந்து கிடையாது. ரெஜிஸ்டர் பண்ணாமலே நீங்கள் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுக்க வரவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து காமிச்சு இதை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி வந்து என்னுடைய பெயர்லேயே வந்து 2 இணைப்பு இருக்குது. ஆனால் ஒன்று வந்து வாடகை பர்பஸ்க்காக நான் வந்து அதை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஏன்னா சிலர் தான் வந்து ரீடிங் எடுக்க வரவங்க வந்து வீட்டில் வந்து கேட்குறாங்க, இந்தமாரி உங்கள் பேரில் 2 இருக்குதே, 2மே யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. சில இடத்துல கேட்குறதில்ல. ஒரு ஆள் பேரில் 2 இருந்துச்சு அப்படின்னா அவங்க நேராக ஒரு கனெக்ஷனை வந்து 100 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணிடுறாங்க. அவங்க அடுத்த மாதம் நமக்கு பில்லு வரும்போது தான் நமக்கு வந்து இந்த கட் பண்ண விஷயமே நமக்கு தெரியும். ஸோ ஒரு டைம் கட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த 100 யூனிட் மின்சாரம், இலவச மின்சாரம் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் வந்து நீங்கள் முதல்லே வந்து இந்த வாடகை ஒப்பந்த பத்திரம் தயார் செஞ்சுட்டு அவங்க ரீடிங் எடுக்க வரும்போது நீங்களே வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 கனெக்ஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து நாங்கள் இருக்கிறோம், இன்னொரு வீட்டில் வந்து வாடகைக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்திடுங்க. தெரியப்படுத்தினால் மட்டுமே தான் இது சாத்தியம். ஏன்னா எல்லோரும் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது இல்லை. கேட்காமலே போயிட்டு அந்த ஒரு மின் இணைப்புகளில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரத்தை வந்து கட் பண்ணிடுறாங்க. அது நமக்கு எந்த வகையிலையும் நமக்கு வந்து அது தெரியப்படுத்துகிறதும் கிடையாது. அடுத்த மாதம் நம்ம வந்து அந்த பில் வரும்போது தான், நமக்கு தொகை அதிகமாக வரும்போது தான் ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் வந்து நமக்கே விஷயம் வந்து தெரியுது. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.